கருவேப்பிலலாம் இந்த பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போய் மேலே வந்து எண்ணெய் மிதக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் இது சரியான பதம். நம்மளுக்கு குழம்பு நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயோ இது எது கல்லெண்ணெய் எது இருந்தாலுமே மேலே அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து போடணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வறுத்த பூண்டு நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையுமே நம்ம தூவி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு, உடம்புக்கு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதை எந்த காலத்துலையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. எப்படியாச்சும் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அல்வா மாதிரி நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாதத்தில் போட்டு நம்ம வந்து